தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 19/5/2015 செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இரவு 10:36 வரை, பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, முன்னோர்கள் சொல்லி வைத்த முத்தான கருத்து. ஒரு 6 கருத்து இருக்கிறது. ஒன்று, பார்த்து கெட்டது கண், பாராமல் கெட்டது பயிர், உண்டு கெட்டது வயிறு, உண்ணாமல் கெட்டது உறவு, இட்டு கெட்டது காது, இடாமல் கெட்டது செல்வம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். பார்த்து கெட்டது கண் என்றால் ஏதேனும் ஒரு பொருளை கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அதிக நேரம் சூரியனை சில பேர் பார்த்து கொண்டு இருப்பார்கள். தொலைக்காட்சிக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அதிக நேரம் பார்ப்பார்கள். ஒளியை அதிகமாக உமிழ்கின்ற அந்த கருவிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருந்தால் கண் விரைவிலே மங்கி போய்விடுமாம். அப்படி கண் கெட்டுப்போவதற்கு காரணம் ஒரு பொருளை உற்று நோக்குவது, மிகப்பெரிய விளக்குகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருப்பது. இப்படி பார்த்து கொண்டே இருந்தால் தொலைக்காட்சி முன்னாலே அதிக நேரம் சில பேர் செலவழிப்பார்கள். அப்படி செலவழிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், தொலைக்காட்சிக்கு பக்கத்தில் இருந்தால் கண் இதாகிவிடும், கொஞ்சம் தூரம் தள்ளியிரு என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்படி ஒரு பொருளை பார்ப்பதன் மூலமாக அந்த கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. சரி, பார்க்காமல் இருப்பதன் மூலம் எதற்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் பயிருக்கு. ஒரு விவசாயி பயிர் போட்டிருக்கிறார், அந்த பக்கமே திரும்புவதில்லை. விதையை விதைத்துவிட்டு ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது போல ஆடி மாதத்திலே பட்டம் தேடி விதைத்துவிட்டு பிறகு திரும்பி பார்ப்பதில்லை. அறுவடை காலத்திலே அவர் அரிவாளை எடுத்துக்கொண்டு சென்றால் அந்த இடத்திலே என்ன இருக்கும்? இடையிலே எத்தனையோ மாடுகளும் ஆடுகளும் வந்து அந்த பயிரை மேய்ந்திருக்கலாம், களை முற்றி போயிருக்கலாம். எனவே களை எடுக்க வேண்டும். இடையிலே வருகிற ஆடு மாடுகளை எல்லாம் விரட்ட வேண்டும். ஏதேனும் ஒரு விலங்குகள் வந்து அதை சாப்பிட்டு விட்டால் அந்த பயிர் வளராமல் போய்விடும். எனவே அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டியது நாம் பயிரிட்ட அந்த பயிர்கள். வெள்ளாமை நன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பார்வை அந்த வயலில் இருக்க வேண்டும். எனவே பாராமல் இருந்துவிட்டால் பயிர் கெட்டுவிடும். பாராமல் கெட்டது பயிர், உண்டு கெட்டது வயிறு. இது கிடைக்கிறது, அது கிடைக்கிறது, இனிப்புச் சுவை நன்றாக இருக்கிறது, உப்புச்சுவை நன்றாக இருக்கிறது என்று கண்ட பொருளெல்லாம் நாம் உண்டால் நம்முடைய வயிறு கெட்டு போய்விடும். சரியான முறையிலே ஜீரணம் ஆகாது, ஜீரண சக்தி குறைவாக போய்விடும். எனவே வயிறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கண்டதையெல்லாம் உண்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திற்கு எதை உண்ண வேண்டுமோ நேரமறிந்து நாம் உண்ண வேண்டும். உண்டு கெட்டது வயிறு, உண்ணாமல் எது கெட்டது என்றால் உறவு. சில இல்லங்களிலே சிலருக்கு சண்டை பகை இருக்கும். உறவினர்கள் அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை இருக்கும், அண்ணன் தம்பிக்குள் சண்டை இருக்கும், சித்தப்பா வீடு பெரியப்பா வீட்டுக்குள் சண்டை இருக்கும். அப்படி சண்டை இருக்கின்ற பொழுது ஒரு வீட்டிலே ஏதேனும் ஒரு நல்லது கெட்டது நடக்கலாம், நல்ல விசேஷமும் நடக்கலாம், வேறு வகையான நிகழ்ச்சிகளும் அங்கு நடக்கலாம். அப்படி நடக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லிவிடுவார்கள், இதுபோல எங்கள் வீட்டில் நடந்திருக்கிறது என்று தகவல் சொல்வார்கள். அவர்கள்தான் சண்டையாகிவிட்டதே, கேட்க வேண்டாம் என்று இருந்தால் பகை வளர்ந்து கொண்டே போய்விடும். எனவே அந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும். அப்படி சென்று ஒரு வேளையாவது சாப்பிட வேண்டுமாம், கையை நனைக்க வேண்டுமாம். அங்கே உணவு உண்ணாமல் வந்தால் அந்த உறவு கெட்டு போய்விடுமாம். எனவே தான் உண்டு கெட்டது வயிறு, உண்ணாமல் கெட்டது உறவு. உறவுகள் புரிந்தப்பட வேண்டுமானால் நாம் அடிக்கடி சென்று அதை ரினிவல் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும், ஒரு வேளையாவது சாப்பிட வேண்டும். இட்டு கெட்டது காது. காதிலே அழுக்கெடுக்கின்றோம் என்று சொல்லி சில பேர் குச்சிகளை எல்லாம் உள்ளே விடுவார்கள், கோழி இறகுகளை விடுவார்கள். அப்படி அடிக்கடி அந்த குச்சிகள் செல்கின்ற பொழுது அந்த காது கெட்டுப்போய் விடுமா, கேட்கும் திறன் இழந்து விடுகிறார்கள். எனவே இட்டு கெட்டது காது என்று சொல்லி வைத்தார்கள். சரி, இடாமல் கெட்டது எது என்றால் அதில் தான் நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். இடாமல் கெட்டது செல்வம். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்றால் அவ்வை. ஈயாதவர்களுடைய செல்வமெல்லாம் தீயவர்கள் அள்ளிக்கொண்டு செல்வார்களாம். சில பேர் தன்னுடைய குழந்தைக்கு வேண்டும், தனக்கு வேண்டும் என்று சேர்த்து வைப்பார்கள். ஒரு அழகான பாடல் திரைப்படத்திலே வரும், ஏட்டு கணக்கை மாற்றி மாற்றி எழுதி வைத்தாரு, ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு என்று அற்புதமான பாடல் ஒன்று திருவிளையாடலிலே வரும். அதாவது சேமித்து வைத்துக்கொண்டே இருந்தால் அந்த செல்வம் என்ற பெயரை செல்வோம் என்பதனாலே தான் செல்வம் என்று வைத்தார்கள். அது அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும், வறியவர்கள் கைகளிலே போக வேண்டும்.
மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி இடாமல் இருந்தால் அந்த செல்வத்தால் பலனில்லை. எனவே அப்படி இருக்கிற செல்வம் நமக்கு பின்னாலே வருகிற சந்ததிகள் வேறு யாராவது அதை உபயோகப்படுத்தி தீய வழிகளிலே செலவழித்து விடுவார்கள் என்ற கருத்தில்தான் இடாமல் கெட்டது செல்வம் என்றார்கள். எனவே இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பார்த்து கெட்டது கண், பாராமல் கெட்டது பயிர், உண்டு கெட்டது வயிறு, உண்ணாமல் கெட்டது உறவு, இட்டு கெட்டது காது, இடாமல் கெட்டது செல்வம் என்ற கருத்தை நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அச்சத்தை விட்டு உச்சத்தை எட்டும் நாள். அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தனவரவு தாராளமாக வந்து சேரப்போகிறது. செய்தொழிலே லாபம் கிடைக்கும். உடன்பிறப்புகளும் உடனிறப்புகளும் உங்களுக்கு ஒத்து வருவார்கள். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, நகை நட்டுகளை வாங்கி சேர்க்கும் நாள். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு நல்ல காரியம் ஒன்றை முடித்துக் கொடுக்கப் போகின்றார்கள். வீடு கட்டும் முயற்சி பாதியில் இருக்கிறதே என்ற கவலை அகலும். உடன்பிறப்புகளும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துகிறது. பயணங்களாலும் உங்களுக்கு பலனுண்டு. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். மிதுனராசி நேயர்களே, கடன் சுமை குறையும் நாள். இன்றைக்கு கல்யாண கனவுகள் நனவாகப் போகின்றது. ரோஷத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு ஒன்றிணைந்து உங்கள் பணிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அந்நிய தேசத்திலிருந்து வரும் தகவல் உங்களுக்கு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு உண்டு. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடிதம் கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் நாள். கடன் சுமை குறைய புதிய வழியை கையாளுவீர்கள். வீட்டில் உள்ளவர்கள் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றப் போகின்றீர்கள். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வியாழன் உச்சம் பெற்றிருப்பதால் வேதனைகள் தீரும். வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்க உகந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. சிம்மராசி நேயர்களே, மனம் போல் மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடையும் நாள். மக்கள் செல்வங்களால் ஒரு சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும். சிலருக்கு விரயங்கள் உருவாகும். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளால் விரயங்கள் உண்டு. கூடுதல் லாபம் தொழிலுக்கு கிடைக்கிறதே என்று நீங்கள் புது முயற்சிகள் செய்திருந்தால் அதில் சில ஏமாற்றங்களை சந்திக்கப் போகின்றீர்கள். சூரிய பலம் நன்றாக இருந்தாலும் கூட உங்களுக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான யோகாதிபதி செவ்வாய் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார். 12ஆம் இடத்திலே குரு பகவான் செஞ்சரிக்கின்றார். அஷ்டமாதிபதி 12இல் செஞ்சரித்தாலும் கூட அந்த குரு 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்குவதால் தான் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது தான் நல்லது. அதே நேரத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. நீண்ட தூர பயணங்களாக கூட அது இருக்கலாம். கன்னிராசி நேயர்களே, விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். வியாபார விரோதங்கள் விலகும். வெகு நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த ஒரு காரியம் இன்று நடைபெறப் போகின்றது. கடல் பயண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கைகூடும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் செல்வாக்கு மேலோங்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். தொழிலில் தொல்லைகள் அதிகரிக்கும் நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்களா என்பது சந்தேகம்தான். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி இல்லை என்றால் ஏமாற்றத்தையே சந்திக்க நேரிடும். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. ஏதாவது சிறு தொல்லைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதுதான் நல்லது. 2இலே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முன்னேற்றத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். முயலும் நாள். நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மனம் போல ஒரு சிலருக்கு மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சி கூடும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள். அடுக்கடுக்காக உங்களுக்கு வெற்றி செய்திகள் வந்து சேரப்போகின்றன. குருவின் பரிபூர்ண பார்வை 2இல் பதிவதால் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள முருகப்பெருமான் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள்.
மகர ராசி நேயர்களே, பதவியில் இருப்பவர்களால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். பாசமிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. இன்றைக்கு கிழமை செவ்வாய். செவ்வாய் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் 5இல் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் நல்ல காரியம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். செவ்வாய் பலத்தின் மூலமாகத்தான் இடம் பூமி வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டு. எனவே வாங்கிய இடத்தை விற்றவர்கள் இப்பொழுது மீண்டும் இடம் வாங்குகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள முன் வருவார்கள். கும்பராசி நேயர்களே, நோய் அணுகாமல் இருக்க மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள். நூதன பொருட்களின் சேர்க்கை உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே ஒரு சில காரியங்கள் நடைபெறுவதில் தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் சுகஸ்தானத்தில் சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கின்றன. எனவே இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் உருவாகலாம். ஒரு சிலர் வாகன பழுதுகளை நினைத்து புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள். பயணங்களால் இன்றைக்கு பலன் கிடைக்கின்ற நாளாக அமைகின்றது. மீனராசி நேயர்களே, குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்வதுதான் நல்லது. ஜென்மராசியிலே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்களா என்பது சந்தேகம்தான். அவர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே வந்து சேரப்போகின்றது. குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் தாமதங்கள் ஏற்படலாம். அந்நிய தேச பயணமும் எண்ணியபடியே நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள ஆலய வழிபாட்டில் அக்கறை செலுத்துங்கள். குறிப்பாக கந்தப்பெருமானை வழிபட்டால் கவலைகள் தீரும், கனிவான வாழ்க்கை அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.